வெல்கம் டு ஆராஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி முருங்கை வச்சு எப்படி சூப் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கைப்பிடி முருங்கை இலையை ரொம்ப லேசாக இருந்தது, அதனால் காம்பெல்லாம் ஆயாமல் கொத்து கொத்தாவே போட்டிருக்கேன். அதோட ஒரு பீஸ் இஞ்சி, ஒரு தக்காளியை 2ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சம் வேகணும், சீக்கிரம் வேகணும்னா நீங்கள் 2-3 பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதோட ஒரு 5 சின்ன வெங்காயம், ஒரு 5 பல்லு பூண்டு, இதோட 1/2 ஸ்பூன் ஜீரகம், மிளகு மட்டும் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். காரம் கம்மியாக வேணும்னா காரம் குறைச்சிக்கோங்க நீங்கள். இதோட இதுக்கு தேவையான 1 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன் நான். இதோட இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துருக்கேன். முருங்கை இலை சூப்பு ரொம்ப உடம்புக்கு நல்லது. குழந்தைலேருந்து எல்லாருக்குமே கொடுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி நல்லா கொதி வந்த உடனே, தண்ணி கொஞ்சம் வற்றின உடனே இதெல்லாம் அணைச்சிருக்கேன். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாம் வெந்திருக்கும். இப்போ ரொம்ப சூடோடு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு உடனே யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் சூடு ஆறுனதுக்கப்புறம் அரைக்க போகிறீங்கன்னா அரைச்சி முடித்ததுக்கப்புறம் ஒன்று லேசாக சூடாக்கினதுக்கப்புறம் குடிக்க கொடுக்கலாம். இப்போ அரைச்சி விழுத இந்த மாதிரி ஸ்டெயினரை வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. இது ரொம்ப ஈஸியான சூப் தான். ஒரு காலை வேளையோ இல்லைன்னா ஈவினிங் டைமோ குழந்தைகளுக்கோ பெரியவங்களோ கொஞ்சம் உடம்பு முடியாதவங்களுக்கு இம்யூனிட்டி பூஸ்டர் மாதிரி தாராளமாக குடிக்க கொடுக்கலாம். இப்போ இதில் நான் 1 ஸ்பூன் க்ரீம் சேர்த்துருக்கேன். சும்மா ஜஸ்ட் கொஞ்சம் க்ரீமியாக இருக்குமேன்ட்டு. உங்களுக்கு என்ன வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நெய்யோ 1 ஸ்பூன் வெண்ணெயோ சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கு. இதோட பெப்பர் காரம் கம்மியாக இருக்குன்னு கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இதோட கொஞ்சம் கொத்தமல்லி போட்டிருக்கேன். அதுதான் நம்மளோட சூப் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள்.